அருணா உமென்ஸ் வியர்லேருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு ஒரு சிறப்பு பதிவு, மகளிர் தினத்திற்கான ஒரு பதிவு. வாங்க பார்க்கலாம். அத்தை, மகளிர் தின வாழ்த்து சொல்லணும்னு சொன்னீங்க நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்கும். இப்போ அருணா உமென்ஸ் வேர் அம்மா நான் தான். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மகளிர் தினத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த உலகமே பெண்களால் தான் நல்ல மாதிரி நம்ம அழகாக ஆக்குறது பெண்கள் கையில் தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். எனக்கு குடும்பத்திலேயும் நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம், குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்மளுக்குன்னு ஒரு தொழில், நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோம்ல. அதனாலேயே நான் என்னையும் மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே என்னோட சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். சூப்பர் தான். சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த நாளில்? இந்த நாளில் நான் நினைக்கிறது என்னென்னா, சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்பா. நான் 50 வயசுக்கு மேலே தான் அந்த தொழிலுக்கே வந்தேன். இப்போ பாருங்கள், ஒரு சக்ஸஸாக ஒரு ஸ்தாபனத்தை நிர்வகிச்சுட்டு வரேன். இப்போ போன மகளிர்லேருந்து பிள்ளைகளுக்கு தையல் பயிற்சியும் எடுத்துகிட்டு இருக்கேன். இது ஒரு ரெக்கார்டு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. படிக்கலை தான், சர்டிஃபிகேட் எல்லாம் எதுவுமே வாங்க முடியலையே, நிறைய படிக்கலையே, இந்த வயசில் படித்து வாங்குவோன்னு ஒரு ஆசை. இங்கே பாருங்கள், ஒரு தேசிய கொடியை கையிலையே ஸ்டிச் பண்ணது 1.5 மணி நேரம் கொடுத்தாங்க. நான் 1 மணி நேரத்தில் இதை முடிச்சிட்டேன். அதுக்கு அவங்க இந்த மெடல் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்டு பண்ணதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து, இதில் பாருங்கள், நான் இப்போ இந்தியா லெவலில் நான் இதில் ஒரு மெம்பராகவும் இருக்கேன். இப்போ இது மெம்பராகவும் ஆகிக்கிடலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டெய்லரிங்க்கு. அதுவும் பண்ணியிருக்கேன். திருப்பி பாருங்கள், ஆரி கற்றுக்கிடணும்னு ஆசை எனக்கு. டெய்லரிங்கோடு நிற்கக்கூடாது, ஆரி கற்றுக்கிடணும்னு ஆசை. ஆரிலையும் பாருங்கள் சொல்லி கொடுத்து, என் பிள்ளைய சொல்லி கொடுத்து தான். இதை பாருங்கள், இது பேசிக் லெவலு, இது அட்வான்ஸ் லெவலுன்னு இப்போ என்னாலையும் ஒரு ப்ளவுஸை ஆரி போட முடியும். ப்ரைடல் ப்ளவுஸு எல்லாமே சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்னாலையும் செய்ய முடியும்னு நான் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி எல்லாருமே வரணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மனநிலையுமே முதல்ல ஒரு இடத்துல இருந்து தொழில் பண்ணுவேன், நானும் ஆரி கற்றுக்கிட்டு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன், அந்த மனநிலையே இல்லைங்க. வெளியில் போகணும், சம்பாதிக்கணும், நம்மளோட பொருளாதாரத்தை அந்த வகையில் தான் உயர்த்த முடியும், வீட்டை விட்டு வெளியே போனால் தான் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ற நிலைமையில தான் நான் இருந்தேன். ஆனால் அது குடும்பம் குழந்தைகள் ஆனதுக்கப்புறம் நம்மளால கொஞ்சம் அந்த அந்த நிலைமைக்கு நம்மளால யோசிக்க முடியல. அப்போ வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்து நம்மளோட நிலைமை எப்படி முன்னேற்றலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அத்தை டெய்லரிங் பண்ணுறாங்க. அப்போ டெய்லரிங் ரிலேட்டடாக வேற என்ன செய்யலாம், அதுக்கு அது அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு ஆரி கத்துக்கிட்டேன். ஆரியும் பாத்தீங்கன்னா உடனே வரல. ஏன்னா அது ஒரு முழுமையான எண்ணத்தோட நினைக்கல, வெளியில போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டே தான் இருந்துச்சு. ஆரியில சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் படிப்படியா தான் வந்துச்சு. அது எப்படி வந்திருக்கு அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஆரி போட்ட பிளவுஸு பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் வீடியோஸ் பார்த்து தான் கத்துக்கிட்டேன், வெளியே போய் போகல. வீட்டில் இருந்தே வீடியோஸ் பார்த்துட்டு இந்த அளவுக்கு தான் என்னால் ஆரி போட முடிஞ்சிச்சு. இதில் ஒரு டிராபேக் என்ன, வீடியோ பார்த்து போட்டதில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் என்ன செஞ்சுட்டேன், ஸ்லீவை எப்படி ஒரு மார்க்கிங்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், எந்த மாதிரி அதில் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியலை. இந்த மாதிரி வச்சுட்டு எனக்கு பயம் வந்துருச்சு. போச்சு, ஆரியில் நம்ம எப்படி வருவோம், என்ன செய்வோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அடுத்து ஒரு எப்படியாவது இதை கற்றுக்கறணும், இதில் முன்னேறணும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானா என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசமாக பண்ணணும், ஆரியில் எல்லாரும் பண்ணுற மாரி பண்ணக்கூடாது, வித்தியாசம் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஆரியில் டெவலப் பண்ணி இப்போ நானும் டைரெக்டாகவும் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆன்லைன்லேயும் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், என்னோட சட்டையோட ஃபினிஷிங் பாருங்கள், இந்த அளவில் இருக்குது. இப்போ இதில் நானுமே எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு நம்மளால இதில் முன்னேறி வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ட இப்போ ப்ளவுஸ் எல்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. எதனாலும் ஒரு விஷயம் இறங்கிட்டோம்னா நம்ம அதில் ஒரு புதுமை, ஒரு தனித்துவத்தை கொண்டு வந்தோம்னா முன்னேறலாங்க. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் சொல்கிற ஆரி ப்ளவுஸ்லாம் பாருங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக முடிச்சது கருத்து. இப்போ இதுதாங்க, இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாப்பாவுக்காண்டி ரெடி பண்ணியிருக்கேன். எங்கள் அத்தை எனக்கு டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எப்படி ஒரு கோலெல்லாம் போட்டோம்னா அதை உயிரோட்டமாக மாற்றணும், அப்போ தாண்டி அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த மயிலுக்கு ஒரு உயிர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒவ்வொரு சீக்வன்ஸு, அப்புறம் இந்த ஃபெதர் ஃபில்லிங்ஸ் அப்படி ஃபுல்லாக பார்த்து நான் பண்ணேன். இப்போ என்னாலையும் இந்த அளவுக்கு போட முடிச்சிருக்கேன்னு சொல்கிறத என்னால் நம்பவே முடியலை. அதனால சொல்கிறேன், நம்ம நம்ம முதல்ல நம்பணும். நம்பினா மட்டும் பத்தாது, அந்த துறையில ஏதாவது ஒரு புதுமைத்துவத்தை கொண்டு வரணும். கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு எப்பயுமே சக்சஸ் தாங்க. என் மருமகளையும் என் மகளையுமே நான் இதில் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது மருமக பண்ணினது,
மக பண்ணினதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அவங்களும் வாங்கியிருக்காங்க, மெடல் வாங்கியிருக்காங்க, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. நாங்கள் 2 பேருமே வாங்கியிருக்கோம். சொல்லப்போனால் என் மகளும் 3 பேருமே நாங்கள் இதில் வாங்கியிருக்கோம். இப்போது எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறது ஒன்று தாங்க. குடும்பத்தில் வந்து பெரிய பிள்ளைங்களுக்கு நம்ம பெரியவங்க வந்து என்ன செய்யலாம்னா ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். ஆனால் அந்த அட்வைஸை வந்து அவங்க ஏற்றுக்கிற மாதிரியும் நம்ம அவங்களுக்கு செய்யணும். இதில் வந்து நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா அவங்க இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் என்ன பெரியவங்க சொல்கிறத கேட்காத மாதிரி இருப்பாங்க. அவங்க மனசில் பட்டதை செய்வாங்க. அவங்க வழிக்கே போய் அவங்கள நம்ம இதை கொண்டு வந்து புரிய வச்சுட்டோம்னா எல்லா பெண்களுமே சாதிச்சிருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை. அதுபடி தான் இப்போ என் மருமகளையும் நான் கொண்டு வந்திருக்கேன். என் மருமகளுக்கு வெளியே போய் வேலை பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருந்ததை அவளை படிப்படியாக அவளுக்கு உள்ளதை புரிய வச்சு இன்றைக்கி அவளும் பாருங்கள் இந்த ஆரியில் ஜெயிச்சுட்டானே நான் முழுக்க நம்புகிறேங்க. அந்த அளவுக்கு அவளுமே ஆரி கிளாஸ் இப்போ எடுக்கிற அளவுக்கு வந்துட்டா. அவட்டையும் இப்போ 6-7 பிள்ளைங்க ஆரி பழகுதுங்க. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன வயசில் உள்ளவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், பெண்களுக்கு சொல்கிறதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள அனுசரித்து அவங்கள எந்த வகையிலையாவது ஒரு சாதிக்க நீங்கள் ஏற்பாடு பண்ணணும்னு இந்த மகளிர் தினத்தில் நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேங்க. ஃபுல்லாக நாங்கள் பேசிட்டோம். நாங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். இதே மாதிரி எங்களுக்கு உங்களோட ஆதரவு வந்து எப்பயுமே எங்கள் சேனலுக்கு நீங்கள் கொடுக்கணுங்க. அதனால எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் இனிமேல் வரப்போகிற சப்ஸ்கிரைபருக்கும் எல்லாருக்குமே வந்து மகளிர் தின வாழ்த்துக்கள்.